त्वन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. அன்பை கண்டு பயப்படுவதுதான் உலகத்தில் இருக்கிற கொடுமையான பயம். நம்ம எல்லாருக்குமே அது இருக்கு. அன்பை கண்டு பயப்படுவது. ஏன்னா அந்த அன்பின் உச்சத்துல என்ன செய்வோம்னு தெரியாம செஞ்சிருவோம். அப்புறம் அதுக்காக வருந்துவோம். எந்த உறவு உங்களுக்குள்ளே மலரும் பொழுது செய்கின்ற செயலுக்காக வருந்தாத அளவிற்கு மனோதிடத்தோடு இருக்கின்றீர்களோ, மெச்சூரிட்டியோடு இருக்கீங்களோ, அந்த உறவு உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் ஆழமாக சத்தியத்தை வலியுறுத்தும் அளவிற்கு மலர்கின்றது. எப்போ நீங்க அந்த உறவின் உச்சத்திலே செய்கின்ற செயலை பார்த்து பயந்து நடுங்குவீர்களோ, அந்த உறவினுடைய ஆழம் போனவுடனே பயப்பட ஆரம்பிச்சிருவீங்களோ, அந்த மாதிரி உறவுகள் உங்களுக்குள் ஸ்திரமாக ஆழமாக நிலைத்து நிற்பதில்லை. அந்த உணர்வு சீக்கிரமே போயிடும். நீங்களே வேணான்னு விட்டுருவீங்க. பயம் வந்துடும். ஐயோ, இந்த உறவு வந்தா நான் என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா, அதனால வேண்டாம்ப்பா, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு ஓரமாக வச்சிருவீங்க. நம்ம என்எஸ்பி ஒரு அன்பர் அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து நம்ம ஆசிரமத்துக்கே வர்றதில்லை. செக்ரட்டரி ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, ஏன் சார் வரலை, உங்களுக்கு என்எஸ்பி பிடிக்கலையா, நல்லா ஆகலையா? அவர் சொன்னார், இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் வரமாட்டேங்கிறேன். ஐயா கேட்டிருக்காரு, செக்ரட்டரி கேட்டிருக்காரு, ஏன் அதுக்காக போய் ஏன் வராமல் இருக்கீங்க? இல்லை எனக்கு தெரியுது, இதுக்கு மேலே வந்தேன்னா நான் அங்கேயே இருந்துருவேன், என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியுது. அதுதான் அன்பை கண்டு பயம். அது அந்த அன்பின் உணர்வு உச்சத்திலே நாம் செய்கின்ற செயலை தாங்கிக் கொள்ளுகின்ற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அப்ப அதை தானே செய்யணும். இந்த அளவுக்கு அன்பின் உச்சத்தை வாழ்க்கையில் எங்க அனுபவிக்க போறோம்? அன்பின் உச்சத்தை எதிர்ப்பது,
அன்பின் ஆழமான அனுபூதியை மறுப்பது, அதுதான் குரு துரோகம்னு சொல்றோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையிலே பல நேரங்களில் குருவா மட்டும் இல்ல, பல இடங்களில் குரு உங்கள் வாழ்க்கையிலே அன்பின் உச்சத்தை மலர வைக்கின்றார். ஆனா அந்த அன்பின் உச்சத்திலே என்ன செய்வோமோன்னு நமக்கே தெரியாம, அந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாதனால அன்பின் உச்சம்ங்கிற மிகப்பெரிய அலை, ஆனந்த அலை, ஆனந்த தென்றல் வாழ்க்கையில் வீசுவதை தடுத்து அணை போட்டு வைப்பதுதான் வாழ்க்கைக்கு நாம் செய்கின்ற துரோகம். அப்போ 2 முறை வாழ்க்கை நம்முடைய கதவை தட்டி பார்த்துட்டு திறக்கலை அப்படின்னும் போது அடுத்த கதவை தட்ட போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கதவுன்னு போட்டு கூட்டி வச்சிருந்த வீடே காணாம போகும் பொழுது உள்ளேயும் ஒண்ணும் இருக்காது, வெளியிலையும் ஒண்ணும் இருக்காது. வாழ்க்கைங்கிறதோட ஒரு மிக தெளிவான எளிமையான விளக்குங்க. வச்சிருக்கிற பொருளை வித்து ஆழமான உணர்வு அனுபவங்களை சேர்த்துக்கிற சந்தை தான் வாழ்க்கை. பொருட்கள் செல்வதை பற்றி கவலைப்படாதீர்கள். உணர்வின் ஆழமான அனுபவங்களை வாங்குவதற்கு வருகின்ற ஒரு வாய்ப்பை கூட நழுவ விடாதீர்கள். உணர்வின் ஆழமான அனுபவங்கள் உங்களுக்குள்ள மலர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கூட நழுவ விடாம வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா, வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் பொழுது மிகப்பெரிய திருப்தியோடு மரணத்திற்குள் நுழைவீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நாம் அந்த உணர்வினுடைய மிகப்பெரிய தாக்கங்கள் நமக்குள் நடக்க அனுமதிக்காம காப்பாற்றோம்னா, பயமே நம்முடைய பொருட்களை நம்ம கிட்ட இருந்து விட்டுருவோமோ, ஒண்ணு அந்த நாம் யாரை ஆழ்ந்து நேசிக்கிறோமோ அவருக்கு கொடுத்துருவோமோ, இல்ல அந்த நேசத்தினால இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாதான் தானாவே காணாம போயிடுமோ. இந்த பயத்தினாலதான் மிகப்பெரிய அந்த ஆன்ம புரட்சி, ஆன்ம எழுச்சி, அன்பின் விழுச்சி நமக்குள்ள நடக்கும் பொழுது அதை கண்டு பயந்து நடுநடுங்கி ஒதுங்கிக் கொள்ளுகின்றோம். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. வாழ்வதற்காக கட்டப்பட்ட வீடு வீட்டை காப்பதற்காக வாழும் பொழுது சிறைவாசமாக மாறிவிடுகின்றது. நிறைவாசத்திற்காக கட்டப்பட்ட வீடு சிறைவாசமாக மாறுகின்றது. பரே பாத்திரேன்னு ஈஸ்வரன் இங்க சொல்றாரு. பரத்தை காட்டுகின்ற பாத்திரம் நமக்குள்ளே இருக்கின்ற நாமே தெரிந்து கொள்ளாத மிகப்பெரிய பரிமாணங்களை நமக்கு உணர வைக்கின்ற பரே பாத்திரே. எத்தனை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. வாழ்க்கையில எவ்வாறு குரு பல்வேறு விதமான பரிமாணங்கள், பல்வேறு விதமான நிலையிலே வெளிப்படுகிறார்ன்றதையும், அந்த ஒவ்வொரு நிலையையும் தாண்டி எவ்வாறு ஒவ்வொரு கண்டிஷனிங்னு சொல்லுவோம், அதை தாண்டி எவ்வாறு ஆழ்ந்த அனுபூதியை அடைகிறோம் அப்படிங்கிற சத்தியத்தையும் தான் ஈஸ்வரன் இங்கே சொல்லுகின்றார். ஈத்ருமேண கிரமேணைவ எத்திர குத்ராபி சிந்தனா சூன்யே குட்டியே பரே பாத்ரே ஸ்வயம் லீனா வரப்பிரதாக. சூத்திரத்தோட சாரம் என்னன்னா, தியான நுட்பம். எங்கெங்கெல்லாம் உங்களுடைய உணர்வு உங்களை அறியாமல் மலருகின்றதோ அங்கெல்லாம் பயமில்லாமல் அந்த அனுபவம் உங்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை வாங்கிக் கொள்ளும் ஸ்திரத்தோடு உங்களை திறந்து வைத்து அதிலே கரையுங்கள். ஏன்னா அந்த மாதிரி உங்கள் உணர்வு மலருகின்ற எல்லா இடத்திலும் பரே பாத்திரமான சத்குருவே மலருகின்றார். ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம். சத்குரு மலரும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த மெச்சூரிட்டிக்கு உங்களை போக விடாத சில உறவுகள் உங்களை பொசஸ் பண்ணுச்சுன்னா அது குரு. அப்போ என்ன, குரு உங்களுக்கு அந்த உறவா வரல, உங்களுடைய சீடன் வந்திருக்கிறான்.
குரு உறவு மீண்டும் மீண்டும் வேண்டப்பட்டது, சீடன் உறவு மீண்டும் மீண்டும் ஒதுக்கத்தக்கது. அப்போ நீங்க அவனுக்கு குருவா இருக்கீங்க, அவருக்கு நீங்க வேணும், ஆனா உங்களுக்கு அவரு தேவையில்லை. எந்த இடத்துல எல்லாம் மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள மலர்ற மாதிரியான உறவு வருதோ, இந்த காலத்துல குரு சிஷ்ய உறவுல மட்டும்தான் அது நடக்கும், வேற எந்த உறவுலையும் நடக்கிறது இல்லை. ஏன்னா இது எல்லா உறவுகளுமே ஷேலோ ஆயிருச்சு, ஷேலோவா ரொம்ப மேம்போக்காயிருச்சு. இப்போ கணவன் மனைவி உறவு கூட ஏறத்தாழ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஏன்னா எப்போ வேணா டைவர்ஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய வேத பாரம்பரியத்தில் அந்த டைவர்ஸ் கிடையாது. அந்த காலத்தில் சம்ஸ்கிருதத்தில் டைவர்ஸுக்கே சம்ஸ்கிருத வார்த்தை இல்லை. ஏன்னா மரணம் வரை ஒன்னா இருந்தாவனும் தான் விரதம். விரும்பும் வரை ஒன்னா இருக்கிறது விரதம் இல்லை, மரணம் வரை ஒன்னா இருந்தாகணும். அடி வயிற்றுல இருக்கிற அக்னி எரியிற வரை ஒன்னா இருந்தாகணும், அதான் விரதம். இப்போ என்ன பண்றோம், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிற வரைக்கும் ஒன்னா இருக்கிறோம். மிகப்பெரிய வாழ்க்கை முறை. எனிஹோ குரு சிஷ்ய உறவுல மட்டும்தான் இப்போ முதிர்ச்சியை மலர வைக்கும், உங்களையே அறியாது உங்களுக்குள் இருக்கும் பல பரிமாணங்களை மலர வைக்கின்ற சக்தி குரு சிஷ்ய உறவுக்கு தான் உண்டு. ஒவ்வொரு முறை எவ்வளவு ஆழமாக வாய்ப்பு கிடைத்தாலும் தவறாமல் அந்த உறவிலே கரையுங்கள். ஒரே ஒரு முறையும் அந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மீண்டும் 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 உங்கள் உணர்வு முழுவதனாலும் ஒத்துழைத்து பயம் இல்லாமல் ஆழ்ந்து கரையுங்கள். 2 விஷயம் வேணும் கரையறதுக்கு. இப்போ உணர்வு ரீதியா தைரியம், 2வது கரையும் பொழுது நாம ஏதாவது செயல்களை செஞ்சா அதுக்காக வருந்தாமல் குற்ற உணர்ச்சிக்கு போகாம இருக்கிற மெச்சூரிட்டி, ஸ்திரத்தன்மை. இது 2 நடந்ததுன்னா அந்த கரைதல்ங்கிற நிகழ்ச்சி பரே பாத்திரே லீனா வரப்பிரதாக. ஈஸ்வரன் சொல்றாரு, அந்த மேலான ஒன்றான உன்னதமான குரு பாத்திரத்திலே, உன்னதமான குரு உறவிலே நாம் கரைந்து அது மிக உயர்ந்த வரத்தை நமக்குள் வெளிப்படுத்துகின்றது. மிக உயர்ந்த வரம்னா என்ன? குரு தத்துவம், நித்தியானந்த நிலை, அதை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறது. எந்த பாவத்திலே கரைந்தாலும் தப்பில்லை. குருவுக்கும், குரு ஒரு பக்கம் எரிகின்ற காட்டுத்தீ, அவர் ஒரு கரை, நடுவுல சம்சாரங்கிற ஆறு ஓடுது, நீங்க இன்னொரு பக்கம் இருக்கிறீங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல பாலம் எந்த மெட்டீரியல்ல உருவானாலும் பரவாயில்ல, இந்த காட்டு தீக்கு அந்த பாலத்தை எரித்து உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற சக்தி உண்டு. பாலம் மரத்தால கட்டினாலும் சரி, மண்ணால கட்டினாலும் சரி, கல்லால கட்டினாலும் சரி, ஆர்சிசில கட்டினாலும் சரி, எதுல கட்டினாலும் சரி, இந்த காட்டு தீ பரவி உங்களை ஏற்றுக்கொள்ளும் அந்த சக்தி உண்டு. எந்த பாவனையில் பாலம் கட்டினாலும் சரி, சகபாவமானாலும் தாசபாவமானாலும் வாத்சல்யமானாலும் மாத்ருபாவமானாலும் மதுரமானாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, பாவத்திலே நீங்கள் கரையுங்கள். அவரை இருக்க முயற்சி பண்ணாதீங்க, நீங்க கரையுங்க. கரைய துவங்குகின்ற அந்த வினாடியே லீனா வரப்பிரதாக, உங்கள் உணர்வு கரைந்து வரப்பிரதாக உச்சத்தை, வாழ்க்கையின் வரத்தின் உச்சத்தை அது உங்களுக்குள் மலர வைக்கின்றது. அதை உங்களுக்குள் அளிப்பதாக மாறுகின்றது. வேற ஒண்ணுமே தேவையில்லை. இந்த சத்தியத்தை உள்வாங்கி இதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா போதும். உங்க உணர்வை ஒன்று திரட்டி குரு சக்திக்குள், குரு என்கின்ற உறவிற்குள், குரு தத்துவத்திற்குள் நான் கரைவேனாக அப்படின்ற ஆழமான சங்கல்பத்தை ஏற்படுத்தி அந்த உணர்வை உங்களுக்குள்ள ஆழமாக்குனீங்கன்னா போதுமானது. ஐயோ என்னால கரைய முடியல, எப்படி கரையிறது அப்படிலாம் கேட்கவே வேண்டாம். கரைவேனாகன்ற அந்த சங்கல்பத்தை ஆழமா ஏற்படுத்தினீங்கன்னா போதும், உங்களுக்குள்ள அப்படியே கரைய ஆரம்பிச்சிருவீங்க. வேற ஒண்ணுமே நிக்காது. கசடாக நிற்கின்ற உங்களுடைய மனம் கூட என்ன ஆகும், கரைகின்ற பாகத்தை பார்த்து தானும் கரைய ஆரம்பிச்சிடும். வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. ஆழ்ந்த பிரார்த்தனை, இந்த குரு தத்துவத்திற்குள் நான் கரைவேனாக, இந்த குரு தத்துவத்திற்குள் நான் மலர்வேனாக, பரா தத்துவத்திற்குள், பரே பாத்திரத்திற்குள் நான் கரைந்து மேலான நிலை எனக்குள் வெளிப்படுமாக. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கண்களை மூடி ஆழ்ந்து இந்த உணர்விற்குள் செல்லுங்கள். இந்த சத்தியங்கள் வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது, வாழ்க்கையா மாறணும். கண்களை மூடி பரே பாத்திரமான குரு தத்துவத்திற்குள், குருவிற்குள் எந்த உறவானாலும் சரி, அந்த உறவிலே கரைந்து போகுங்கள், மலர்ந்து உருகுங்கள்.
உணர்வெல்லாம் உருகி உயிர் கரைந்து நான் என்று உங்களுக்குள் இருக்கும் அந்த எண்ணங்களெல்லாம் உருகி குரு சிஷ்ய உறவிற்குள்ளே கரைந்து போகட்டும். ஜீவனின் ஆதாரமாகிய ஜீவாதாரமாகிய குரு சிஷ்ய உறவிற்குள் ஜீவன் கரைந்து போகட்டும். உணர்வெல்லாம் இனிக்க நிறைந்த உணர்வு உங்கள் உயிரையே உருக்கிக் கொள்ளட்டும். உயிரும் உள்ளமும் உருக கள்ளத்தன்மையெல்லாம் கரைந்து கருணாமூர்த்தியான குருவிற்குள் நிறைந்து விடுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்கள் மனம் உறவை குறுக்க முயற்சி செய்து தன்னை பலப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றதோ அதையெல்லாம் கரைத்து விடுங்கள். உறவிற்குள் நீங்கள் கரைந்து குரு சக்தி உங்களுக்குள் நிறைய உங்களுக்குள் மலர அனுமதியுங்கள். முழுமையாய் ஒத்துழையுங்கள். நீங்கள் அதை பிடிக்காது, அது உங்களை பிடிக்க அனுமதியுங்கள். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। சவம் தவம் சிவம். தவம் எனும் பாலம் சவத்தை சிவமாக்கும். தவம் நடக்காதற்கு முன்பு சிவமும் சவம்தான். தவம்ங்கிற ஒரு விஷயம் சேர்ந்தா மட்டும்தான் சவமும் சிவமாக மாறும். இன்றைய சூத்திரத்தில் ஈஸ்வரன் சவம் சிவமாகும் தவத்தை அடிக்கின்றார், சவம் சிவமாகும் தவத்தை விளக்குகின்றார். இன்று காமனை எரித்து ஆனந்தேஸ்வரியை மனம் புரிந்த நன்னாள் பங்குனி உத்திரம். இன்றைய இரவு காமதகனம் நடந்து நாளை விடிய ஆனந்தேஸ்வரனுக்கும் ஆனந்தேஸ்வரிக்கும் திருமணம் நடந்ததாக சிவபுராணம் வரலாறு. என அருமையான கருத்து. காமனை எரித்த பின்பு திருமணம் அப்படின்னா உடல் தேவைக்காக காமத் தேவைக்காக இந்த திருமணம் நடைபெறவில்லை. உணர்விலே இருவரும் ஒன்றாயிருந்தார்கள் என்பதற்காக இந்த திருமணம் நடந்தேறியது. மாயையை எரித்து கற்பனைகளை தாண்டி சுத்த மோன வெளிச்சத்திற்கு வந்தபின் ஈசன் செய்த திருவிளையாடல் இந்த திருமணம். இன்றைய சூத்திரம் காமனை கடந்து சுத்தமான அந்த மோன வெளிக்குள் நுழைவதை பற்றிய நுட்பத்தை விளக்குகின்றது. சாம்பவி முத்திரைன்னு பேரு இந்த தியான முறைக்கு. இந்த சாம்பவி முத்திரையை ஈஸ்வரன் இங்கு விளக்குகின்றார். சூத்திரத்திற்குள்ளே நுழைவோம். கரருத்தத் த்ருகஸ்திரேண ப்ரூபேதாத்வாரரோதனாத் திருஷ்டே பிந்தௌ க்ரமால்லீனே தன்மத்யே பரமாஸ்திதிஹி. கரருத்தத் த்ருகஸ்திரேண ப்ரூபேதாத்வாரரோதனாத் திருஷ்டே பிந்தௌ க்ரமால்லீனே தன்மத்யே பரமாஸ்திதிஹி. இந்திரியங்களின் துவாரங்களை கைவிரல்களாகிய அஸ்திரங்களால் மூடி கண்களை மறைத்து புருவ மத்தியில் இருக்கும் முடிச்சை அவிழ்த்து பிந்து சக்தியில் உணர்வை ஒன்றாக்கி பரநிலையை உணருங்கள். சாம்பவி முத்திரைன்னு ஒரு தியானம், இனிமையான சக்தி வாய்ந்த ஒரு தவம், ஒரு தியான நுட்பத்தை இங்க ஈஸ்வரன் அளிக்கின்றார். சவத்தை சிவமாக்கும் தவம். முதல்ல இந்த 3 வார்த்தைகளை புரிந்து கொள்வோம்.
சவம்னா என்ன, சிவம்னா என்ன, தவம்னா என்ன? இந்த உடலே நான் என்று நினைத்து கொண்டு, இந்த உடல் மாத்திரமே நான் என்று எண்ணிக்கொண்டு வாழுகின்ற மனிதர்கள், அவங்களத்தான் சவம்னு சொல்றோம். இந்த உடல் மாத்திரம் நான் நினைச்சிட்டு வாழ்ந்தீங்கன்னா அப்ப இந்த உடல் போன உடனே என்ன ஆயிடும்? மறைந்து விடுகின்றோம். என்றாவது ஒரு நாள் மறையக்கூடியது என்றாலே அது சவம்தான். நாளைக்கு இல்லாம போகுதுன்னா அப்ப இன்னைக்கும் அது இருந்தொன்னும் இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. என்றாவது ஒரு நாள் இல்லாமல் போகின்றதற்கு சவம்னு பேரு. ஒரு நாள் இருந்து ஒரு நாள் இல்லாமல் போகுமானால் அதை சவம்னு தான் சொல்வார்கள். சிவம் அப்படிங்கிறது என்றும் நிறைந்து இருப்பது, என்றென்றும் நிறைந்து இருக்கின்ற உணர்வைத்தான் சிவம்னு சொல்றோம். இந்த உடலை நாம் அப்படின்னு பற்றி கொண்டு அதை நினைந்து வாழ்வோமானால் சவம். ஆனா இந்த உணர்வை தான் அப்படின்னு உணர்ந்து உணர்வை பற்றி வாழ்வோமானால் அதுதான் தான நினைச்சோம்னா அது சிவம். என்றும் அழியாத உணர்வுக்குள்ளே இருப்பது. இந்த என்றும் அழியாத உணர்வு தான் நான் அப்படின்னு உணர ஆரம்பிக்கிற நேரம், அந்த உணர ஆரம்பிக்கிற நுட்பம், அதை தான் தவம்னு சொல்றோம். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இந்த உடலே தான் அப்படின்னு நினைச்சிட்டு வாழறது சவம். அது செத்த பிணத்தை பிடித்து கொண்டு தான் அப்படிங்கிற அதை தான் அபிமானித்து கொண்டு வாழ்வது. ரொம்ப அழகா உபனிஷத் சொல்லுது. நாம ஒரு உயிரும் சாதாரண ஜடமும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து கொண்ட ஒரு கலவை. அதனால்தான் பார்த்தீங்கன்னா உயிருக்கே உரிய தன்மையான எப்போதும் நாம் இருப்போம்ங்கிற உணர்வு உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா ஜடத்துக்கே உரிய தன்மையான எப்ப வேணா நாம் அழிஞ்சு போயிடும்ன்ற ஆழமான பயமும் இருக்கும். ரெண்டும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும். இப்ப எத்தனை தரம் தான் யாரு சொன்னாலும் சரி, செத்து போயிடுவோம் சொன்னாலும் நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா, நான் சாக மாட்டேன், அது மற்றவங்க தான். 1000 ஆகட்டும், யார் செத்தாலும் அது மற்றவங்களுக்கு தான், நான் சாக மாட்டேன். அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். எத்தனை பேர் எத்தனை விதத்துல சொன்னாலும், எத்தனை மரணத்தை வெளியில பார்த்தாலும், செத்த பிணத்தை கட்டி கொண்டு சாக போகும் பிணங்கள் அழுகுது. அடறது எல்லாமே சாக போற பிணங்கள். உண்மையில பார்த்தா என்னவோ இந்த பிணமெல்லாம் சாஸ்வதமா இருக்க போற மாதிரியும், போயிட்டவங்க தான் ஏதோ பெருசா மிஸ் பண்ணிட்டா மாதிரியும், கொஞ்சம் சத்தம் போட்டு வேகமா தான் கப்புன்னு பிடிச்சிக்கிச்சா இங்கேயும் போச்சு, அந்த நிலையில தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தர்மராஜா பதில் சொல்வார். யக்ஷ பிரஸ்னம்னு
மகாபாரதத்திலே ஒரு கதை உண்டு. ஒரு யக்ஷன், வேற யாரும் இல்லை, ஒரு ஞானமடைந்த ஒரு ஞானி, உடலை ஞானமடைந்த பிறகு உடலை துறந்து விட்ட ஒரு ஞானி. இங்க யக்ஷன்ற வார்த்தைய அப்படியே அர்த்தம் பண்ணிக்க கூடாது. யக்ஷன்னா ஏதாவது ஒன்றை காத்து கொண்டிருப்பவன், காவல் காத்து கொண்டிருப்பவன். நம்ம இந்த பாட்டன் பூட்டன்கள்லாம் பூட்டி பூட்டி தானும் அனுபவிக்காம மற்றவங்களும் அனுபவிக்காம வச்சிருந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் செத்து போனால் யக்ஷனாத்தான் பிறப்பார்கள். சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில நிலங்களை யாருமே விளைய வைக்க முடியாது, யாருமே அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் யக்ஷன் காத்த பூமிகள். அந்த நிலத்து மேலேயே மாளாத பற்று கொண்டிருந்த அந்த மனிதன் செத்த பிறகும் அந்த சக்தி என்னவோ அங்கேயே உட்கார்ந்துருக்கும். அதை தானும் அனுபவிக்காது, மற்றவங்களையும் அனுபவிக்க விடாது. நாய் காத்த வைக்க போர் மாதிரி தானும் திங்காது, மற்றவங்களையும் திங்க விடாது. அதுதான் யக்ஷன்னு சொல்லுவோம். இந்த இடத்துலனா யக்ஷன் வந்து ஒரு ஞானமடைந்த யக்ஷன். அந்த மாதிரி ஈனத்தனமான யக்ஷன் இல்லை. அந்த யக்ஷன் கேட்கிறான் தர்மராஜாவை, அகன் யகனி பூதானீக கச்சந்தீக யமமந்திரம் சேஷாஸ்திரமிச்சந்தி கிமாச்சரியம் இதப்பரம். இது தர்மராஜாவுடைய விடை. அந்த யக்ஷன் கேட்கிறான், கிமாச்சரியம் இதப்பரம், உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? அகன் யகனி பூதானி கச்சந்தீக யமமந்திரம் சேஷாஸ்திரமிச்சந்தி கிமாச்சரியம் இதப்பரம். மீண்டும் மீண்டும் ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் செத்து யமலோகத்திற்கு செல்வதை பார்த்து கொண்டே இருந்தாலும் நான் மட்டும் சாகவே மாட்டேன் அப்படிங்கிற ஸ்திரத்தன்மையோடையே இருந்து கொண்டிருக்கிறானே மனிதன், அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்றாராம். நல்லா ஆழ்ந்து பாருங்க. சொந்த அண்ணனே இல்ல தம்பியே செத்து போயிட்டா கூட 24 மணி நேரம் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வரீங்க, நார்மல் ஆயிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்த பயம் இருக்கும். செத்து போயிடுவோமா, செத்து போயிடுவோமா, செத்து போயிடுவோமா. இந்த ரெண்டும் கலந்த கலவை தான் நாம. ஜடமும் உணர்வும். அந்த உணர்வு மேலோங்கும் பொழுதெல்லாம் நீங்க எப்பவும் சாஸ்வதமா இருப்பீங்கன்ற உணர்வே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த உணர்வு சாஸ்வதமானது, அழியாதது, நிரந்தரமானது. ஆனா நீங்க உடல் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் போதெல்லாம் ஐயோ இறந்து போயிடுவோமோன்ற பயம் வந்துடும். ஏன்னா உடல் இறப்பது, இறப்பதும் இரவாததும் இரண்டும் கலந்த கலவை. இந்த இறப்பதும் இரவாததும் இந்த ரெண்டும் சேர்றதுனால ஒரு கலவையாக மாறி வெளிப்படுகின்ற நிலைதான் மனித நிலை. அதுதான் மனிதன்னு சொல்றோம். அது சவமும் சிவமும் ரெண்டு ஒன்றோடொன்று கோர்த்து கொண்டு வெளிப்படுகிற நிலைதான் மனித நிலை. பயத்தின் பக்கம் உங்கள் உணர்வு சாய்ந்தால் அது சவநிலை. என்றுமே நிரந்தரமாய் இருப்போங்கிற தெளிவின் மேல் உங்க உணர்வு நிலை சாய்ந்தால் அது சிவநிலை. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஊசலாடிக்கிட்டு இருந்தா அதுதான் மனித நிலை. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஊசலாடிக்கிட்டு இருந்ததுதான் தர்மராஜா உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம்னு சொல்றாரு. இந்த சிவநிலையே சார்ந்து அதிலேயே உணர்வு முழுகுவதற்கான நுட்பத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் தவநிலை. ஆழமான சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி நம்மை நோக்கி கேட்கப்படுகின்றது. உலகத்திலேயே மிக ஆச்சரியமானது எது? அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கத்தான் நம்ம எல்லாமே ஓடிட்டு இருக்கிறோம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான். நம்ம வாழ்க்கையோட ஓட்டமே அந்த ஒரு கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கத்தான். வாழ்க்கையிலேயே மிக ஆச்சரியமானது எது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கா ஜாய்ஃபுல்லா இருக்கிறது எதுன்னு அதை தேடித்தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டே இருக்கீங்க. இது எது, இது எது, ஒருவேளை இது ஜாய்ஃபுல்லா இருக்குமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜாய்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்களே. கல்யாண போட்டோல எல்லாரும் சிரிக்கிறத பார்த்துட்டு ஓ நாமளும் அங்கே உட்காந்தா அப்படித்தான் இருப்போம் போல அப்படின்னு நினைச்சு போய் உட்காந்துடுறது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தனே அந்த குழந்தைய வச்சுட்டு இந்த அப்பா அம்மாவும் போஸ் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக சிரிக்கிறத பார்த்து ஓ நம்மளும் பிறந்த உடனே அப்படித்தான் இருக்கும் போல. சரி, அந்த சூழ்நிலைக்கு போய் பார்க்கலாம். இந்த மாதிரி உலகம் எது ஆச்சரியமானது ஆனந்தமானதுன்னு சொல்லுதோ
அந்த ஒவ்வொரு சூழலுக்குள்ளும் தன்னை வைத்துக் கொள்ள செய்கின்ற முயற்சி, அந்த ஓட்டம் தான் வாழ்க்கை. பெரிய ஒரு பங்களா இருந்து அது முன்னாடி ஒரு ஈஸி சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தா ஆஹா ஆனந்தமா இருக்கிறதா சொல்றாங்களே, நாமளும் நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கலாமா? கடைசியில கட்டையை நீட்டி சிதையில வச்ச அப்புறம் தான் ஆனந்தமா இருக்கணும். ஒருவேளை நாமளும் அதில் நம்மளை வச்சு பார்க்கலாமான்னு போய் படுக்கிறது தான் மரணம். மொத்தமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்விக்கு நாம் விடையளிக்க முயற்சி செய்வதுதான் மொத்த வாழ்க்கையுமே. திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. கிமாச்சரியம் இதப்பரம் என்கின்ற ஒரு கேள்விக்கு நாம் விடையளிக்க முயற்சி செய்கின்ற முயற்சி. எப்பப்பெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள அந்த பய உணர்வை உங்கள் பாகமாக உணர்ந்து, நீங்க அப்படிங்கிற உணர்வு இந்த பயமின்மையும் பயமும் இது ரெண்டும் கலந்த கலவை, கோர்த்த கோர்வை. பயம் மட்டுமே இருந்தாலும் ஞானத்தை தேடி அடைஞ்சிருவீங்க, பயமின்மை மட்டுமே இருந்தாலும் கவலையே பட மாட்டீங்க, ஞானத்திலே இருந்துருவீங்க. ஆனா இந்த ரெண்டும் மாறி மாறி வரும்போதுதான், அதாவது பயமின்மைங்கிற நிலைமையில இருக்கும்போது ஆனந்தமா இருக்கீங்க, திடீர்னு பய உணர்வு மேல வருது, துக்கம் ஜாஸ்தி ஆகுது. ஐயோ எப்ப செத்து போவோமோ தெரியலையே, எப்ப எல்லாம் அழிஞ்சு போவோம்னு தெரியலையே. அந்த பயத்திலிருந்து மீள்வதற்காக ஏதோ ஒன்றத்தை செஞ்சு ஒரு சில மணி நேரம் மட்டும் பயத்திலிருந்து வெளியில வர பாக்குறீங்க. இதெல்லாம் தான் அவம்னு சொல்றது. 4வது ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கோங்க, சவம் சிவம். சிவத்தை நோக்கி உங்கள் உணர்வை செலுத்துவதெல்லாம் தவம், சவத்தை நோக்கியே உங்கள் உணர்வை இழுத்து வைத்திருப்பதெல்லாம் அவம். பல நேரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே எதுவாகத்தான் இருக்கும், சவத்தை நோக்கியே உங்க உணர்வை வச்சிருக்கோம். ஆனால் கொஞ்சம் மந்தமாக்கி வச்சிருக்கோம். ஒரு மணி நேரம் டிவி பார்த்தீங்கன்னா எந்த பயமும் இருக்காது. ஆனால் அதுக்காக பயம் போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. சவத்தை நோக்கி தான் இருக்கீங்க, ஆனா பயத்துல உங்க உணர்வை டைவர்ட் பண்ணி வச்சிருக்கு. இதுதான் அவம்னு சொல்றது. நம்ம எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுமே அவம் தான், எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுமே அவம் தான். சவ உணர்வு அப்படிங்கிறது பயத்தாலே கட்டப்பட்ட நான் ஜீவன் அப்படிங்கிற உணர்வு சவ உணர்வு. நான் சிவன் அப்படிங்கிற உணர்வு சிவ உணர்வு. நான் சிவன்ற உணர்வுக்குள்ளேயே போறதுக்கான நுட்பங்கள் எல்லாம் தவம். நான் ஜீவன்ற உணர்வுக்குள்ளேயே போறதுக்கான வாழ்க்கை முறையெல்லாம் அவம். அவத்திலே சிக்கி வாழ்க்கையை வீணடிக்கின்ற ஜீவர்கள் எப்பவாவது வேற வழி இல்லைன்னா ஒதுங்கி பார்க்கறத தான் தவம்னு சொல்றோம். ஆழமான சில சத்தியங்கள், ரொம்ப ஆழமான நுட்பம். அதனாலதான் பிடிபடுவதற்கு நம்முடைய மூளைக்கு சக்தி இருக்காது. அதாவது சாமி இந்த வலை வீசுற மாதிரி வீசுறேன், ஆனா இந்த வலையில பிடிபட்ட மீன்கள் எல்லாம் புழைச்சிக்கும். வார்த்தை வலைகளை பின்னி சத்திய வலையை வீசுறேன், பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிவிட்டுரும். அதாவது அந்த புரிந்து கொள்ளும் அளவுக்கு இன்டலெக்ட் விகாசமானவர்கள், புத்தி விகாசத்தன்மை அடைந்தவர்கள் இந்த சத்தியங்களை பிடிச்சிக்க முடியும். சின்ன சின்ன மீனா இருந்தா என்ன ஆகும், வலைக்கு நடுவில் மிஸ் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு புத்தி விகாசம் நடக்கலைன்னா இந்த வார்த்தைகள் புரிபடாது. ரொம்ப ஆழமானவை. வாழ்க்கையினுடைய சாரம் குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு திருநாவுக்கரசு பெருமான் சொல்வார். என்ன காரணம்னா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சிவத்தன்மையை நோக்கி சாருகின்ற அந்த மெய்நிலை புரியாமலேயே வாழ்ந்து கெட்டு விட்டேன்னு சொல்றாரு. அவரே அப்படி சொன்னார்னா நாம என்ன சொல்றது? ரொம்ப அழகா ரமண மகர்ஷி சொல்வார், பாவபலத்தினால் சத்பாவத்திருத்தலே, பாவனாதீத சத்பாவத்திருத்தலே உந்தீபர
பரபக்தி தத்துவம் உந்தீபர. நம்முடைய பாவ பலம் எதுன்னா நம்முடைய மனம், நம்ம விஷுவலைசேஷன். நம்ம விஷுவலைசேஷனுக்கு ஒரு பெரிய பவர் உண்டு. அந்த பவரை யூஸ் பண்ணி பாவனாதீத சத்பாவத்தில் இருத்தல், எண்ணங்கள் கடந்த மெய் உணர்வு நிலையிலே இருத்தல். அந்த நிலைமைக்கு போனா அதுதான் சத்பாவம், சரியான விஷயம்னு சொல்றாரு. மார்க்கம் நேர் ஆர்க்கும் ஈதாம் உந்தீபரன்னு சொல்றாரு. இது எல்லோருக்கும் ஞானத்தை அடைகின்ற நேர் வழி. அதே மாதிரிதான் நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்முடைய உணர்வு சிவத்தன்மையை நோக்கி மலருமானால் சத்பாவம், சவத்தன்மையை நோக்கி இயங்குமானால் அவம். தவமா அல்லது அவமான்னு நாமத்தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு வினாடியும் இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கைங்கிற வண்டியில மட்டும் பிரேக் கிடையாது. ஒன்று முன்னாடி போகும், இல்லை பின்னாடி வரும், அவ்வளவுதான். நாம நினைக்கலாம் இல்லை நம்ம பிரேக் பிடிச்சி நடுவில் நிறுத்தி வச்சிடலான்னு, கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் ஒன்று முன்னாடி போயிட்டு இருப்பீங்க, இல்லை பின்னாடி வந்துட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். பிரேக் போட்டு ஹேண்ட் பிரேக் கிடையாது. நாம நினைக்கலாம் இல்லை ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுட்டா அப்படியே இருந்த இடத்துல நிற்கும்னு, நிற்காது. பார்க்கிங்கே கிடையாது வாழ்க்கையில. உணர்வுக்கு பார்க்கிங் கிடையாது. ஒன்று முன்னாடி போய்கிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா உங்களை அறியாம பின்னாடி வந்துட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு வினாடியும் உள் செல்லும் சுவாசமும் வெளியேறும் சுவாசமும் உங்க வாழ்க்கையே, உங்க உணர்வே. ஒன்று தவம் செய்து சிவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும், அல்லது சவத்தை நோக்கி செல்லும் அவம் செய்து கொண்டிருக்கும். ஒன்று தவம் செய்து கொண்டிருப்பீர்கள், இல்லை அவம் செய்து கொண்டிருப்பீர்கள், அவ்வளவுதான். இதுல இல்லை நான் பிரேக் போட்டு தனியாக ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கேன் சாமி, கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஏறி தவத்துக்கு வந்துட போறேன், அது வரைக்கும் பார்க் பண்ணி வச்சிருக்கிறேன், நடக்காது. அந்த மாதிரி பார்க்கிங்கே கிடையாது. ஒன்று இந்த வினாடியிலிருந்து தவம் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லையா அவம் பண்ணிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். இல்லை சாமி நான் இப்போ வர முடியாது, இப்போ இந்த தியானம்லாம் எனக்கு அவ்வளோ உடனே எடுபடாது, கொஞ்ச நாள் பிஸ்னஸை பார்த்துட்டு கடையெல்லாம் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிட்டு வரேன். பட்டணத்தார் கதை தான். அது என்ன பண்ணுறது? அப்போ சேர்க்க வேண்டியதான் வேகமாக. என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் சொல்லும் பொழுது காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே பளிச்சுன்னு பொறி தெரிக்கும். அந்த பொறி தெரிக்கிற வரைக்கும் ஓட வேண்டியதுதான் தவிர வேற வழி இல்லை. ஆனால் ஹேண்ட் பிரேக் கிடையாது. இந்த வாழ்க்கையில் ஹேண்ட் பிரேக் கிடையாது. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। சிவத்தை நோக்கி செல்லுகின்ற இயக்கத்தை எல்லாம் தவம் என்றும், சவநிலையை நோக்கி செல்லுகின்ற இயக்கத்தை எல்லாம் அவம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிடணும். ஈஸ்வரன் இங்கு விளக்குகின்ற இந்த சூத்திரத்திற்குள்ளே நுழைவோம். கரருத்தத்ருகஸ்திரேண ப்ரூபேதாத்வாரரோதனாத் திருஷ்டே பிந்தௌ க்ரமால்லீனே தன்மத்யே பரமாஸ்திதிஹி. இந்திரியங்களின் துவாரங்களை கைவிரல்களாகிய அஸ்திரங்களால் மூடி கண்களை மறைத்து புருவ மத்தியில் இருக்கும் முடிச்சை அவிழ்த்து பிந்து தரிசனம் அடைபவன் பரநிலைக்குள்ளே நிலைபெறுவோம், பரநிலைக்குள்ளே நிலைபெறுவீர்களாக. அருமையான ஒரு சூத்திரம். அப்படியே எப்படி ஈஸ்வரன் காமனை மன்மதனை எரித்தானோ அது அப்படியே இந்த சத்தியமாக, இந்த நுட்பமாக தந்திருக்கிறார்கள். ஈஸ்வரன் மன்மதனை எரித்தது, இந்த கதையை கேட்டீங்கன்னா அருமையான கதை. மன்மதன் காமபானத்தை, காமபானம்னா ஃபேண்டசி, காமம் கற்பனை, அந்த கற்பனை தான் காமபானம். கற்பனைகள் என்கின்ற அம்பை எடுத்து
நட்பு என்கின்ற வில்லிலே பூட்டி நட்புத்தன்மையிலிருந்து தான் கற்பனையை மலர ஆரம்பிக்கும். நட்புத்தன்மைங்கிற வில்லுக்கு 2 சக்தி உண்டு. கற்பனைங்கிற அம்பையும் எய்யலாம், ஞானம்ங்கிற அம்பையும் எய்யலாம். அந்த வில் யாருடைய அம்பை எய்வதற்கு உபயோகமாகிறதுன்னு, இப்போ அம்பு பிரம்மன் கொடுத்த அஸ்திரமா இருந்தா பிரம்மாஸ்திரம், நாகராஜா கொடுத்த அஸ்திரமா தான் நாகாஸ்திரம், வருணன் கொடுத்த அஸ்திரமா இருந்தா வருணாஸ்திரம். அஸ்திரங்கள் வேறு வேறு விதம், ஆனா வில் ஒன்னே ஒண்ணுதான். நட்புத்தன்மைங்கிற ஒரு வில்லு தான். யார் கொடுத்த அஸ்திரத்தை எடுத்து பூட்டுறீங்களோ அந்த தன்மை வில்லுக்கு வந்து விடுகிறது. நட்புத்தன்மைங்கிற அஸ்திரம் தான். இப்ப காமன் கொடுத்த அஸ்திரத்தை, கற்பனைங்கிற அஸ்திரத்தை எடுத்து பூட்டினீங்கன்னா அது காமனுடைய வில்லாயிடுது. அது எதிர்மறைக்கான மாயைக்குள்ளே உங்களை மாய்க்கின்ற வில்லா மாறிடுது. அதுவே மந்திரம் அப்படின்ற குரு கொடுத்த அம்பை எடுத்து பூட்டினீங்கன்னா ஞானத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்கிற வில்லாயிடுது. மந்திரத்தை பூட்ட வேண்டிய வில்லா இருந்தாலும் கற்பனையை பூட்ட வேண்டிய வில்லாக இருந்தாலும் அந்த வில் நட்புத்தன்மையினால் மட்டும்தான் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில கற்பனை மலர்ந்து காமமா முதிர்றதுக்கும் அந்த இடத்துல நட்புத்தன்மை வேணும். குரு கொடுக்கிற மந்திர தீட்சை மலர்ந்து சாதனையா மலர்ந்து தியானமா மலர்றதுக்கும் அங்க நட்புத்தன்மை வேணும். குருவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற நட்புத்தன்மையோட ஆழத்தை வச்சுதான் சாதனை மலரும். இந்த மாயைக்கும் உங்களுக்கும் இருக்கிற நட்புத்தன்மையோட ஆழத்தை வச்சுதான் மோகம் மலரும், காமம் மலரும். எதை நீங்க நட்புத்தன்மையோட பார்க்கிறீர்களோ அதோடு உங்கள் உறவு ஆழமாகும், பலப்படும். அதனால வில்லுக்கு நட்புத்தன்மைன்னு பேர். மன்மதனுடைய கையில இருக்கிற வில் நட்புத்தன்மை. நட்புத்தன்மைங்கிற வில்லாலே கற்பனை என்கின்ற அம்பை பூட்டி ஈசனின் மீது எய்கின்றான். ஈஸ்வரன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞான ஜோதி. ஒண்ணுமே இல்லை, 3வது கண்ணை மட்டும் திறந்து பார்க்கிறார், அவ்வளவுதான். நாமளும் நம்முடைய 3வது கண்ணை திறந்த அந்த மாத்திரத்திலேயே மன்மதனை எரித்து ஈசனாக மாறுவோம், சிவத்தன்மையில் விளங்குவோம். திறந்த அந்த வினாடியே மன்மதன் எரிந்து போகின்றான். அதைத்தான் ஈஸ்வரன் இங்க அருமையா இந்த சூத்திரமாக வகுத்து தருகின்றார். இந்திரியங்களின் துவாரங்களை கைவிரல்களாகிய அஸ்திரத்தால் மூடி கண்களை மறைத்து புருவ மத்தியில் இருக்கும் முடிச்சை அவிழ்த்து பிந்து தரிசனம் செய்து அதற்குள்ளே லயித்து பரநிலையானது அடையப்படுகின்றது. சாம்பவி முத்திரைன்னு இந்த சூத்திரத்துக்கு பேர். ரொம்ப அருமையான முத்திரை, நல்லா ஆழ்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்திரியங்கள் அத்தனையுமே கைவிரல்களால் மூட வேண்டும். நம்முடைய எல்லா இந்திரியங்களுமே இங்க முகத்தில் ரெப்ரசன்ட் ஆயிடுது. முகத்துல எல்லா இந்திரியங்களுமே ரெப்ரசன்ட் ஆயிடுது. கன்னம் தான் நம்முடைய டச் இந்திரியத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனாலதான் இல்லைன்னா எப்படி உலகம் முழுக்க அத்தனை கலாச்சாரத்துல இந்த முத்தமிடுதல்ன்ற பரம்பரையும் உருவாயிருக்க முடியும்? கன்னம் தான் டச்சை வெளிப்படுத்துது. கண்கள், காது, மூக்கு, நா, இந்த 4 இந்திரியம் முடிஞ்சிருச்சு. தொடுதல் என்னன்னு நீங்க நினைக்கலாம், கன்னம் தான். 5 இந்திரியங்களுமே முகத்திலேயே ரெப்ரசன்ட் ஆயிருது, முகத்திலேயே முடிஞ்சு போயிருது. முகத்துக்குள்ளே இந்த 5 இந்திரியங்களுமே நிறைவடைந்து விடுகிறது. இந்த 5 இந்திரியங்களையும் கைவிரல்களாலே மூடுவது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதாலும் அந்த இந்திரியங்களிலிருந்து விலகுவது, உடலாலும் அது இயங்காமல் நிறுத்துவது. அதுதான் சாம்பவி முத்திரைன்னு சொல்றோம். பார்த்தீங்கன்னா இந்த வில் எடுத்து அம்பு தொடுத்து போரிடுற அதே மாதிரியே இந்த முத்திரை இருக்கும். கட்டை விரல்களாலே காதுகளை அடைத்து, ஆள்காட்டி விரலாலும் நடுவிரலாலும் கண்களை மூடி, மோதிர விரலாலே மூக்கை அடைத்து, சுண்டு விரலாலே வாயை அடைப்பது. நல்லா ஆழ்ந்து இந்த சாம்பவி முத்திரையை பாருங்க. கையினுடைய உள்புறங்களாலே கன்னத்தை அடைப்பது. ஒன்றும் ஒரு வினாடி வச்சிங்கனாலே அப்படியே திடீர்னு மனசு என்ன ஆச்சுன்னே தெரியாது. மனமும் உணர்வும் ஆழ்ந்த ஒரு அமைதிக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். சாமிக்கு அதுக்குள்ளேயே அந்த உணர்வு சமாதிக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் கை எடுத்துட்டேன் உடனே. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக
ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. ரொம்பவும் சக்தி வாய்ந்த முத்திரை. இந்த முத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் ஒரு சில விஷயங்கள். இது ஒரு தியான நுட்பம் மாத்திரமல்ல, வாழ்க்கை முறையும். வெறுமனே ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி இதெல்லாம் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்தப்புறம் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கிறது, கையையும் சேர்த்து உபயோகம் பண்றது. நம்ம பண்ற எல்லா அட்டுழியத்துக்கும் அது நடக்காது. அரை மணி நேரம் செய்கிற தியான முத்திரையாக மட்டுமல்லாமல், தியான நுட்பமாக மட்டுமல்லாமல், வாழ்க்கை முறையாகவுமே இது மாற வேண்டும். வாழ்க்கை முறையாகவுமே இது மாறிட வேண்டும். சாம்பவி முத்திரைக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. உணர்வையும் மனதையும் ஒன்றாக்கி மேல்நிலைக்கு நம்மை கொண்டு சென்று நம்மை நிறைய வைக்கின்ற சக்தி சாம்பவி முத்திரைக்கு உண்டு. நம்ம உடம்புல ஒவ்வொரு புள்ளியும், ஒவ்வொரு பாயிண்டோட நுனியும் ஒரு உணர்வோடு தொடர்புடையது. இப்போ இந்த மாதிரி 2 கைகளின் மூலமாக இந்த இந்திரிய துவாரங்களை அடைப்பது அப்படிங்கிறது எல்லா புள்ளிகளையுமே முழுசா மூடிடுது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. எல்லா புள்ளிகளையுமே முழுசா மூடிடுது. அதனாலதான் இந்த கைகளை வைத்து 5 இந்திரிய துவாரங்களையும் மூடின அந்த வினாடியே உங்களை அறியாத ஒரு ஆழ நிலைக்கு உணர்வு செல்லுகின்றது. இப்ப செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே மனசு என்னாகும், நாம் அறியாத ஒரு சாந்த நிலைக்குள்ளே செல்லும். நம்மை அறியாத ஒரு சாந்த நிலைக்குள்ளே செல்லும். கைகளை மூடி இந்திரியங்களின் துவாரங்களை கைவிரல்களாகிய அஸ்திரங்களால் மூடி புருவ மத்தியில் இருக்கும் முடிச்சை அவிழ்த்து. இதுதான் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு வார்த்தை. புருவ மத்தியில் இருக்கிற முடிச்சதான் சாமி சித் ஜட கிரந்தின்னு சொல்றோம். சித் ஜட கிரந்தி. சித்னா நான்ற உணர்வு, ஜடம்னா இந்த உடல். இந்த உடல் பாத்தீங்கன்னா அடிப்படையிலே ஜடம். இந்த வினாடி உயிர் இருக்கும், உயிர் இல்லாம போன அடுத்த வினாடி இந்த உடல்ல பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு இறந்த ஒரு உடலும் உயிரோடு இருக்கிற உடலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் இது ஜடம்னு, ஏன் இப்படி இது அசைய மாட்டேங்குது, ஒண்ணுமே நமக்கு காரணமே தெரியாது. பாத்தீங்கன்னா இறந்து போன உடல் பாதி பாதியா கூறு கூறா எடுத்தோம்னா தனித்தனியா வச்சோம்னா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் அது இறந்து போன உடல்னு சொல்றோம். அதுல சித் இல்லை, உயிர் சக்தி இல்லை. இந்த உடலுக்கு அப்படின்னு தனியா உயிர் சக்தி இல்லை, அது ஜடம். சித் அதுல பிரதிபலிக்கின்ற வரைதான் அது இயங்குது. சித் அப்படிங்கிறது தான் நான்கிற உணர்வு. நான்கிற உணர்வு, கான்சியஸ்னஸ், அதுதான் சித். அது நிரந்தரமானது. அதனுடைய குணத்தால தான் நீங்க எப்பவுமே நீங்க இருக்க போறீங்கன்ற ஒரு எண்ணம், குணம் உங்களுக்கு இருக்கு. லாஜிக்கா நீங்க எவ்வளவு அனலைஸ் பண்ணாலும் இல்ல, நான் சாக மாட்டேன், நான் இருப்பேன்ற தெளிவு எப்ப வருது? அப்பதான் உங்களுக்கு வருது. அதனாலதான் உங்களுக்கு வருது, வந்துட்டே இருக்கு. ஏன்னா அந்த சித்தோட குணம் உங்களுக்குள்ள பிரதிபலிச்சுட்டே இருக்கு. ஏன்னா நான்கிற உங்களுக்கு இருக்கிற உணர்வு அந்த சித். ஆனா ஜடத்துக்கு அந்த உணர்வு வரக்கூடாது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி.
ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.